மசூர் தால் அதாவது மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1 கப் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் நம்ம சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இது கூடவே வந்து காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகா நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்படணும். இது கூடவே வந்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் தோசை மாவு பதத்துக்கு. இப்போ வந்து தோசை பேன் நல்லா சூடாக இருக்க நம்ம தோசை போட்டு எடுத்துடலாம். இது வந்து பருப்பு ஊறணும், ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி அதை வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக 5 நிமிஷத்தில் அந்த தோசை நீங்கள் செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவே செய்யுங்க. கிறிஸ்பியாகவே செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சம் புஸ்ஸுன்னு செஞ்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. நல்லா மெல்லிசாக சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு.